நீங்க துள்ளி குதிச்சு வந்திருக்கீங்க. இப்ப இருக்கும் மக்கள் பிரதிநிதி. அவங்களுடைய அனவசியமான இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்னோட டைமை நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ண விரும்பல. நாங்க அதிகாரிகள் சார்பாக தான் இன்னைக்கு அதிகாரிகள் ஹெச்ஆர்என்சியுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு 14ஆம் தேதி உள்ள சிவராத்திரிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஹெச்ஆர்என்சிலேருந்து வந்திருக்கிறாங்க, டவுன் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாருமா கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு ஆய்வு பண்ணி அதுக்குள்ள வேலைகளை தொடங்கிட்டு இருக்கோம். எம்எல்ஏ இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு இங்கே ஷோ காட்டுற டைமில் எம்எல்ஏயான இருந்து நாங்கள் அதிகாரிகளோட வரணும்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணினது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவங்க வேணா பண்ண சொல்லணும், நான் சொல்ல விரும்பல. 13 வருஷமா அவங்க தானே எம்எல்ஏ இருந்தாங்க. ஏன் இதை ரெடி பண்ணல? இன்னைக்கு நாங்க ரெடி பண்றோம். யார் ரெடி பண்றா? 13 வருஷமா இருந்தவங்க, எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பேரை சொல்லி இருந்தவங்க, எந்த வளர்ச்சி பணி என்ன பண்ணுனாங்க? பண்ணாதவங்க இன்னைக்கு வந்துட்டு என்னைக்கு அவங்க இந்த கோயிலுக்குள்ளால 13 வருஷமா என்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்காங்க? நான் 1.25 வருஷத்துல எல்லா ஹிந்து கோயிலுக்கும் ஏறி இறங்கி இருக்கிறேன். எவ்வளவு வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லல சார். தொகுதியை பொறுத்த அளவுல கடந்த சில நாட்களாக அந்த முன்னாள் எம்எல்ஏ பல பகுதிகள மக்களை பார்த்துட்டு வராங்க. உண்மையிலே வரும் தேர்தல்ல பாஜகவுக்கு ஆதரவா அவங்க போட்டியிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரா அவங்க களத்துல நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுமா? சார் அது அவங்க கட்சி அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு அங்கீகாரம் கொடுக்காங்கன்னா அவங்க நின்றுட்டு போட்டோம். அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு மக்களை சந்திக்கிறாங்கன்னா 13 வருஷமா மக்களை சந்திக்காதவங்க இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு மக்களை சந்திக்கிறாங்கன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு எனக்கு அவங்கள நேர்ல பார்த்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. காங்கிரஸினுடைய முகமாக இருந்த ஒரு ஆளு எவ்வளவு செழிப்பாக ஒரு முகமலர்ச்சியோட இருந்த இந்த ஆளுக்கு இன்னைக்கு வந்துட்டு எங்களெல்லாம் பார்க்கும்போது கூச்சமாக தானே இருக்கு அவங்களுக்கு. இது வந்துட்டு எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? மக்கள்கிட்ட போய் எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பாங்க? 13 வருஷமா இல்லாதவங்க என்னைக்கா தொகுதியில இருந்தாங்களா? இன்னைக்கு மூல முடுக்குல இருந்து நாங்க ஏறி இறங்குறோம் இல்லையா? 1.5 வருஷமா நான் வந்துட்டு ஏறி இறங்குறேன் இல்லையா? அதுக்கு பத்திரிக்காரங்களே சாட்சி தானே. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இந்த சாலை விஷயம் சம்பந்தமா ரொம்ப அழுத்தத்துல இருந்தேன். ஆனா இப்போ பாஜக சேர்ந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சீட்டு கிடைக்கணும்ல. அதுக்காக அவங்க இந்த டிராமா போடுறாங்க. அதான் கேட்டதுக்கு ஒரே பதில் சார். 13 வருடமாக எந்த கோயிலுக்கு அவங்க வந்தாங்க? எந்த ஃபண்ட வந்துட்டு அலாட் பண்ணுனாங்க? நான் இவ்வளவு நாளெல்லாம் 1.25 வருஷத்துல வந்துட்டு கோயிலுக்கு கொடுத்த ஃபண்டுகள் வந்துட்டு ஏராளம். ஹெச்ஆர்என்சி வழியாக கொடுத்த ஃபண்டுகள் வந்துட்டு ஏராளம். சட்டமன்றத்துல பேசின பேச்சுகள் எல்லாம் வந்து டிவில பார்த்திருப்பீங்க, இது பேப்பர் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. எத்தனை கோடிகளுக்கான அறப்பணிகளை கொண்டு வந்திருக்கோம், கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறோம், அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுல எத்தனை பெர்சன்டேஜ் அவங்க பண்ணுனாங்க? கொடுங்க. கோயிலுக்காக வேண்டி 84 லட்சம் ரூபாய் அவங்க வந்து அவங்க பீரியட்ல வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பழிவாங்க நோக்கத்துல வந்து அதை செயல்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளும் இப்ப இங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகளும் நாங்க வந்து பிடபிள்யூடிக்கு அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க தான் இது வந்து வேலை பண்ணாம இருக்காங்கன்னு அவங்களே அதிகாரிகளும் நேரடியாக சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அப்போ அது பழிவாங்க நோக்கத்துல இருக்கா? கண்டிப்பா பழிவாங்க நோக்கத்துல கிடையாது. ஏன்னா இப்ப நாங்க கேட்டப்ப வந்துட்டு மண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும் 4 வழிச்சாலைக்கு மண் இல்லை, எதுக்கு மண்ணு இல்லைன்னு சொன்னனாலதான் அந்த ஒரு டிலே நடந்துச்சு. இப்போ நாங்க திரும்ப வந்துட்டு எங்க மண்ணுக்கான ஏற்பாடு பண்ணிடுறோம். அடுத்த வாரத்துல இருந்து அந்த இந்த கூடிய நாள் அது ஒரு 10 நாள்ல அந்த வேலைகளை தொடங்கப்படும். இந்த சாலைகளும் ஏற்கனவே பலமுறை சமூக வலைதளங்கள்லயும் சரி இல்ல மக்கள் நேரடியாக பக்தர்கள் பலமுறை கோரிக்கை வச்ச ஒரு சாலை இந்த சாலை பேரூராட்சிக்கு சொந்தமான சாலை கிடையாது அப்படின்னு பேரூராட்சி செயல் அலுவலர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலையும் பக்தர் சார்பாக இந்த பேட்டியோட செயல் அலுவலரை கூப்பிட்டு கேட்கும்போது நாங்க நேற்றுக்கு தான் வந்து பார்த்தோம், போடுவோம். அப்ப நான் கேட்டா 3 நாள்ல தானே ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அது இப்போ போட முடியாதுன்னு செயல் அலுவலர் ஒரு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்? ஏன்னா இவ்வளவு நாளா நமக்கு பக்தர்கள் 2-3 மாசத்துக்கு பக்தர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. நான் என்ன கேக்குறேன் சார், இதுக்கு முன்னால வந்துட்டு எப்படி இருந்ததை பற்றி நான் சொல்ல வரல. இப்ப வந்துட்டு எனக்கு என்னோட கவனத்துக்கு வந்துச்சு. நான் அதனாலதான் இங்க அதிகாரிகளை கூட்டி கொண்டு வந்து ஆய்வு பண்ணிட்டு நாளைக்கு இதோட வேலைகளை தொடங்குவதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். சரியா? 13 வருஷமா இருந்த எம்எல்ஏ வந்துட்டு இங்க என்ன பண்ணுனாங்க? அவங்க வந்துட்டு ரோட பண்ணிருக்க வேண்டியதானே. அப்ப எனக்கு வேலையே இல்லாம போயிருக்கும்ல. இன்னைக்கு அவங்க பண்ணாத வேலையை தானே நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.